நல்ல வேளை சிவ பூஜையில ஏதோ கரடி புகுந்த மாதிரி பெட்ரூம்குள்ள யாரோ போனதுனால தப்பு தண்டா எதுவுமே நடக்கல. நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா நல்லா இருக்காதுப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். அடமண்ணு பயலே, இவன் மணி எவ்வளவுதான் அடிச்சாலும் கேட்காத மாதிரியே இருக்கானே. ஏன் மணி அடிச்சிருச்சே அக்கா மக்கா. ஹலோ தம்பி, தங்க கம்பி, சொல்லுடா. என்னாச்சு பேபி? என்னடா என்ன ஆச்சு? என் பஸ்ஸோட விஷயம் தான். அது பெட்ரூம் வரைக்கும் போயிடுச்சுடா. ஐயோ, பெட்ரூம் என்ன பேபி? நான் போக வேண்டிய இடத்துக்குலாம் அவன் போறா. அப்பா, மைக்கு பிடிச்சவெல்லாம் பேச்சாளனே இல்லடா. அந்த அர்ஜுன் எல்லாத்துக்கும் துப்பாக்கி துப்பாக்கின்னு மிரட்டிட்டே இருக்கான். நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. ஆனா இங்க ஏதேதோ நடக்குதுடா. எல்லாமே மர்மமா இருக்குடா. சும்மா வளவலன்னு பேசாம சீக்கிரம் விஷயத்தை சொல்லு பேபி. கொஞ்சம் பொறுமையா இருடா. உனக்காகத்தான் நான் இங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பிளானோட உன்னை நான் கூப்பிடுறேன். நீ அலர்ட்டா இரு, விளையாட்டா இருந்துராத. என்னத்த அலர்ட்டா இருக்கிறது? நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன், காத்துட்டு இருக்கேன் பேபி. இந்த ஜோதியோட உடல் ஆவி எல்லாமே வசு வசுன்னு ஏங்குது பேபி. ஏங்குவடா, ஏங்குவ. வசுந்தராக்காக உருகி உருகி செத்து போயிட போற. அலர்ட்டா இரு, ஓகேவா? அப்பா எப்பா, நம்ம வேலை முடிஞ்சது. அண்ணி, அண்ணி, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, போன விஷயம் என்ன ஆச்சு? நீங்க முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க, நான் சொல்றேன். அத்தை, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்னாச்சு ஆனந்த்? நான் சொல்ல வந்ததை சொன்னா மொத்தமா சந்தோஷப்படுவீங்க. முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அண்ணி வாங்க. அண்ணி, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அண்ணி. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன் அண்ணி. என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணு பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் அண்ணி. அந்த பொண்ணு பேரு இனியா. மீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதையும் மீறி அலைஞ்சு தெரிஞ்சு ஆளை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொன்னாங்க ஆனந்த்? எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட விரிவா பேசிட்டேன். அவங்க எப்படியோ, ஆனா என்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசினாங்க. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு வந்து அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. தம்பி, அது மட்டும் நடந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்பா. கண்டிப்பா நடக்கும் அத்தை. நீங்க வேணா பாருங்க. உண்மையான காதலுக்கு நான் என்னைக்குமே தடையா இருக்க மாட்டேன்னு அந்த இனியாவே சொன்னாங்க. அதனால இனிமே நமக்கு எந்த தடையுமே இருக்காது. என்ன நீ, நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கண் கலங்கிட்டு இருக்கீங்க. அப்பாடா, ஒரு வழியா அண்ணி முகத்துல நான் சிரிப்பை பார்த்துட்டேன். இல்ல ஆனந்த், முகம் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன வருத்தம் அண்ணி? அதெல்லாம் இருக்கவே கூடாது. அண்ணன் கூட சேர போறீங்க. இனிமே உங்க லைஃப்ல எப்பவும் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும் அண்ணி. இல்ல ஆனந்த், ஏமாற்றத்தோட வலி எனக்கு தெரியும். எப்பவுமே எனக்கு வர வேதனை இன்னொருத்தருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா என்னையே எடுத்துக்கோங்க. நான் தான் அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட முடியும். ஆனா அதுக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன்ல. அந்த மாதிரிதான் அந்த மீனாட்சியும். அவ பாவம் இல்ல. அவ மனசு என்ன பாடுபடும். அவ மனசுல ஆசைய விதைச்சிட்டு வேண்டான்னு ஒதுக்குனா மீனாட்சி ரொம்ப கஷ்டப்படுவா. அவ ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு. அண்ணி, நான் ஒன்னு சொல்றேன், அதை கேக்குறீங்களா? இது கல்யாண விஷயம். இதுல பாவம் புண்ணியம் எல்லாம் பாக்காதீங்க அண்ணி. உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதை மட்டும் நினைங்க. ஆமா வசு, தம்பி சொல்றதான் கரெக்ட். அதுதான் அந்த பொண்ணுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. இல்ல ஆனந்த், அந்த மீனாட்சி மனசுல ஆசைய விதைச்சாச்சு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் கைகூடி வந்து அது தட்டி போச்சுன்னா அதை விட பெரிய சோகம் அவளுக்கு இருக்கவே முடியாது. அவளுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து நாமளே முடிச்சு கொடுக்கணும். அப்பதான் என் மனசு சந்தோஷப்படும். வசுந்தரா, நீ சொல்றதும் கரெக்ட் தாம்மா. உன் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நாமளே ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆமா அண்ணி, நிச்சயமா நாம அதை பண்ணுவோம். இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு அண்ணி. நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வர்ற நேரம் அண்ணன் மனசுல இருக்கிற சோகம் எல்லாம் அப்படியே விலகிறோம் அண்ணி.
நீங்க தான் அண்ணனோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அண்ணனுக்கு புரிய வரப்ப அண்ணனோட மனசு வேற லெவல்ல சந்தோஷமா இருக்கும். அதை விட அம்மாவும் ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. ஆனந்த், எனக்கும் மேடத்தோட சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா அண்ணி, நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். உங்க மனசு அப்படியே அண்ணி. சரி அண்ணி, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட் அண்ணி. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஏ இனியா, உனக்கு நல்ல ராசிடி. பணத்துக்காக எங்கெங்கயோ அலைஞ்சோம், ஆனா கடைசியா பணம் நம்மளே தேடி வந்துச்சு பாத்தியா? ஆமாடி, என்னால நம்பவே முடியல. எப்படி இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண போறோம்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். மேடம் கிட்ட வர எப்படியாவது பணம் கொடுத்து நம்ம காப்பகத்தை எப்படியாவது காப்பாத்திரலாம்னு சொன்னியா, அதான் பயந்துட்டேன். ஆனா கரெக்டான நேரத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா? எப்பவும் நல்ல காரியத்துக்காக தேடுற பணம் நம்ம கைக்கு வந்து சேரும்டி. சரி, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் டி. வாமா இனியா, பணம் கிடைச்சதாமா? கடவுள் புண்ணியத்துல நமக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு, கவலையை விடுங்க. ஓ, இந்தாங்க. ரொம்ப நன்றி மேடம், எனக்கு திருப்தியா இருக்கு. பணமும் கிடைச்சிருச்சு, இந்த இல்லமும் வேற யார் கைக்கும் போகாம உங்களுக்கே வந்துருச்சு. ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க. அதனால என்ன, பரவாயில்ல. சீக்கிரமாவே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோங்க, நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். சரி வரேன் மேடம், வாங்க. வரேன். ஏமா நின்னுக்கிட்டே இருக்க, உட்காருமா. இனியா, இவ்ளோ பணத்தை எப்படிமா ரெடி பண்ண? நம்ம இல்லத்து குழந்தைங்களுக்காக ஒருத்தர் கொடுத்தாரு மேடம். இனியா, நீ நல்ல நேரத்துல உதவி பண்ணிருக்கமா. இங்க இருக்கிற குழந்தைங்க யாருமே அவங்க அப்பா அம்மாவை பார்த்ததே இல்லம்மா. அவங்களுக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீதாம்மா. இந்த இடம் மட்டும் போயிருந்தா இங்க அத்தனை பேரும் துவண்டு போயிருப்பாங்க. அவங்க துன்பத்தை நீ போக்கிட்டமா. ஐயோ மேடம், நானும் யாரும் இல்லாதவ தானே. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த உலகத்துல மனசுல அன்பு இருக்கிற யாருமே ஆதரவு இல்லாதவங்க இல்லம்மா. கடவுளோட கருணை மழை அவங்க மேல பொழிஞ்சுக்கிட்டே இருக்குமா. மேடம், நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியூர் போறேன். திரும்ப வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். சந்தோஷமா போயிட்டு வாமா. நீ போற வேலை நல்லபடியா முடியும். நீயும் நல்லா இருப்ப. காட் பிளஸ் யூ. ஓகே மேடம், நன்றி. போயிட்டு வரேன். வாமா. மசு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, ஆனந்த் அந்த போட்டோல இருந்த டூப்ளிகேட் ஹார்ட் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வருவாங்கன்னு சொன்னாருல்ல, அவங்கள நினைச்சா என் மனசுக்கு ஒரே படபடப்பா இருக்குமா. அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வருவாங்களாமா? நீ குழம்பிக்காத, அவ கண்டிப்பா வருவா. எப்படி மம்மி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கா? பணம்டி, நான் கொடுத்த பணம். பணத்தோட வேல்யூ உனக்கு தெரியல, அதனாலதான் உனக்கு இந்த டவுட். அதெல்லாம் சரி மம்மி, அவ இங்க வந்து நமக்கு சாதகமா சொல்லுவாளா? நமக்கு சாதகமா தான் கண்டிப்பா சொல்லுவாங்க அண்ணி. ஏன்னா நான் அவங்கள சந்திச்சு நேர்ல பேசினப்ப அவங்க நம்மளோட தரப்பு நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவங்க நான் கொடுத்த செக்க கூட வாங்கிக்கல. அப்போ கண்டிப்பா அவங்க இங்க வருவாங்க. அவங்க நேர்ல வந்து நம்ம தரப்பு உண்மையை கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அண்ணி. அது எப்படி மம்மி பயப்படாம இருக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் இப்ப நடக்குமா? நச்சு, நான் மறுபடியும் சொல்றேன், நீ எதை பத்தியும் குழம்பிக்காத. நான் சொன்னதுதான் நடக்கும். அவ இங்க வருவா, நமக்கு சாதகமா தான் பேசுவா. நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றதுதான் கண்டிப்பா நடக்கும். நீங்க எதை பத்தியுமே பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுல எல்லாருக்குமே உண்மை தெரிய போகுது. நீங்க தான் அந்த உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அண்ணன் புரிஞ்சுப்பாரு. உங்களுக்கும் அண்ணனுக்கும் தான் கண்டிப்பா நிச்சயதார்த்தம் நடக்கும். என்ன நீ, என்னாச்சு? நல்ல நேரத்துல போய் இப்படி கண் கலங்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற இந்திரா? அவர் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருப்பாரா? நானும் அர்ஜுன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா
அவன் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆசை ஆசையா வளர்த்த அர்ஜுன் மேல உயிரையே வச்சிருக்கேன். இப்போ என் கண் எதிரிலேயே அவனோட வாழ்க்கை வீணா போற மாதிரி இருக்கு. என் மனசு தாங்க மாட்டேங்குது. அண்ணி, நீங்க கவலையே படாதீங்க. அண்ணன் உயிரோட இல்லைனாலும் அவர் நம்ம வீட்டை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் மனசுப்படி எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். எனக்கு என்னமோ உங்க விருப்பத்துக்கு மாறா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு தான் தோணுது. நீ சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னா என்ன விட யாரும் அதிகமா சந்தோஷப்பட மாட்டாங்க. அண்ணி, எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, வாங்க போலாம். அடியே லக்கி, என்ன பாட்டி? எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ள ஏதோ குழப்பமாவே இருக்குடே. என்ன பாட்டி குழப்பம் அது இதுன்னு சொல்ற? ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லபடியா எல்லாம் நடக்கிற மாதிரி தானே தெரியுது. ஏய், பார்க்க தானே போற, முடியும் போது தெரியும் இந்த கடையநல்லூர் காந்திமதி யாருன்னு. வணக்கம்மா. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்தாச்சுங்க. எல்லாரும் வந்தாச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயதார்த்த பத்திரிகையை படிச்சிடுறேன். படிச்சு முடிச்ச பிறகு தட்டை மாத்திக்கலாம், அதுக்கு பிறகு மோதிரத்தை மாத்திக்கலாம். என்ன இனியா இன்னும் வரல? கண்டிப்பா இப்படி வந்துருவாங்க. என்ன மம்மி இன்னும் அவளை காணோம்? வருவாடி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. தம்பியோட நிச்சயதார்த்த ஓலைய முதல்ல படிச்சிடுறேன். ஓம் சக்தி. சென்னை JKR குரூப் நிறுவனர் காலம் சென்ற தெய்வத்திரு ராஜசேகர் மற்றும் வாழும் அவரது துணைவியார் சுசித்ரா அவர்களின் மகன் திருநிறைச்செல்வன் அர்ஜுனுக்கும் சென்னை மீனாட்சி கார்மெண்ட்ஸ் நிறுவனர் விஸ்வநாதன் அவர்களின் புதல்வி திருநிறைச்செல்வி மீனாட்சி அவர்களுக்கும் பெரியோர்களால் சுபமங்கல திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி சுபமுகூர்த்த திருநாளில் இருதரப்பினரும் முழு மனதோடு ஒப்புதலுடன் இந்த நிச்சய ஓலையை வாசிக்கிறேன். தம்பி, மோதிரம் மாத்திக்கிங்க. அம்மா, என்னம்மா இது? ஆனந்த் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு இன்னும் வரலையேம்மா. கவலைப்படாத வசு, இப்ப அந்த பொண்ணு வந்துரும். அதான பார்த்தேன், இந்த வீட்டுல ஒரு நல்லது நடந்துருமா?
வில்லங்க விசா எடுக்காம வந்துருச்சே. டேய் தம்பி, உன் பொண்ணுக்கு வாழ்க்கையில கல்யாணமே நடக்காதுடா. ஸ்ட்ரெயிட்டா 60ஆம் கல்யாணம் தான். என்ன தெரியுதா? நீங்க என்ன மறந்துட்டீங்களா அர்ஜுன்? சின்ன வயசுல ஹாஸ்பிடல்ல உங்களை நான் பார்த்திருக்கேன். உங்க மேல கார் மோத வந்தப்ப உங்களை காப்பாத்தின ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தான். அர்ஜுன் பாருப்பா, உன்னோட ஹாட் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன அர்ஜுன் அமைதியாயிட்டீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? என்னால என்ன முடியுமோ, எந்தெந்த வழியில தேட முடியுமோ எல்லா இடத்துலயும் தேடினேன். எங்கேயுமே நீ கிடைக்கல. லைஃப்ல ஒரு டைமாவது உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். குட். இப்பவாது நான் தேடுன்னு தெரிஞ்சு வந்தீங்களே. அர்ஜுன் பரவாயில்ல, பேர் சொல்லியே கூப்பிடுங்க. ஏங்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப தேடி இருக்கேங்க. எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனந்த் தேடி இருக்கா, ஏன் வசு கூட தேடி இருக்கா. அதுக்கப்புறம் தான் உங்களை வரைய சொல்லி ஓவியர்கிட்ட கொடுத்து பத்திரிக்கையில எல்லாம் கொடுத்து. மை காட், எப்படி இந்த நேரத்துல கரெக்டா வந்தீங்க? நோ, அண்ணா, இவன் நீங்க தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடையாது. ஏய், யார்கிட்ட போய் சொல்லிருக்க? நீதான் எங்க அண்ணன் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டா? டேய், என்னடா ஆதாரம் இல்லாம ஒரு பொண்ணு சபையில வச்சு இப்படி பேசக்கூடாதுடா. அது நாகரிகம் இல்ல. இல்லனா, எனக்கு நல்லா தெரியும் இவ போய் சொல்றா. நச்சோ, கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நாம ஒண்ணு சொல்லி கூட்டிட்டு வந்தா இங்க வேற என்னமோ நடக்குது. ஒருவேளை இவனும் அவளை பாத்திருப்பானோ? இருக்கும் மம்மி, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ணா, இவளை நம்பாதீங்கண்ணா, இவ போய் சொல்றாண்ணா. தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? சாரி சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சின்னதா ஒரு குழப்பம், எல்லாம் சரியாயிடும். அம்மா, இவளை நம்பாதீங்கம்மா, இவ போய் சொல்றாமா. இவ அண்ணனோட ஹார்ட் ஃப்ரெண்டே கிடையாதுமா. மிஸ்டர், இது எனக்கும் அர்ஜுனுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு அவருக்கு தெரியும். அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதுமா? நீங்க தான் அவர் ஹார்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டா போதுமா? அதெல்லாம் உண்மையாயிடுமா? ஆனந்த், இந்த பொண்ணோட உருவத்தை தானே அந்த ஓவியர் வரைஞ்சு கொடுத்தாரு. ஏன் இந்திராணி, உனக்கு தெரியும்ல? ஆமா நீ, அது இந்த பொண்ணுதான். அத்த, நீங்க சும்மா இருங்க. அம்மா, உங்களுக்கு தெரியாது, நான் நம்பவே மாட்டேன். அவர் வரைஞ்சு கொடுத்தது உண்மைதான். ஆனா ரவிவர்மன் சார் வரைஞ்சது இவ ஓவியம் கண்டிப்பா கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். அண்ணா, அவ போய் சொல்றானே. எங்க உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. ஆனந்த் தம்பி கரெக்டான பாயிண்ட் புடிச்சிட்டாரு.
ஆதாரத்தை காமிச்சா நம்புவீங்களா? நீ முதல்ல ஆதாரத்தை காட்டு, அப்புறம் பார்க்கலாம். என்னடி இவ ஏதோ ஆதாரம் அது இதுன்னு கோர்ட்ல ஜட்ஜி கேள்வி கேக்குற மாதிரி கேக்குறான். அவளும் ஏதோ இருக்குங்கிறா. என்னடி நடக்குதுங்க? இரு பாட்டி, நம்ம பார்க்கலாம். நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆனந்த் சொன்னதுக்கு நேர்மாறா நடக்குதே. கடவுளே, என்ன இது? எதுவுமே குழப்பம் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடியணும்.